எனக்கு யார்கிட்டேருந்து பதில் வேணும்னா, திரு சீமான் அவர்கள்கிட்ட தான். நான் இந்த பதிவில வந்து யாரையும் தலைக்குறைவா பேச எனக்கு விருப்பம் இல்ல எனக்கு. நான் வந்து ஒரு டிவிகேவோ, இல்ல டிஎம்கேவோ, இல்ல ஒரு என்டிகேவோ இந்த மாரி யாரோட சப்போர்ட்டும் கிடையாது எனக்கு. சரிங்களா? என்னன்னா, யாரா இருந்தாலும் சரி, பெண்கள பத்தி தப்பா பேசினா எனக்கு கோவம் வரும். எனக்கு மட்டும் இல்லைங்க, இந்த வீடியோ பார்க்குற அத்தனை பேருக்கும் கோவம் வரும், வரணும். சரிங்களா? ஏன்னா அத்தனை பேர் வாழ்க்கையிலையும் அவங்கள சுற்றி அவங்க அக்கா, தங்கை, அம்மா, சித்தி, சித்தா எல்லாம் இருக்கிறாங்க. சரிங்களா? அப்படி இருக்கிற அந்த சுச்சுவேஷனில் ஒருத்தரை பற்றி பேசுனாங்கன்னா ஒவ்வொரு மனுஷனுக்கும் கோவம் வரணும். அவன் தான் மனுஷன். சரிங்களா? குடும்ப வாழ்க்கை எந்த வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, அவனுக்கு கோவம் வரணும். பொண்ணுங்களை பற்றி தப்பாக பேசினா. அப்படி பேசுகிற ஆளை நீங்கள் ஒருத்தவங்கள பற்றி அவர் பெரிய ஆள், அவர் அப்துல் கலாம் கூட இருந்துக்கிறாருன்றதுக்காக அவருக்காக நீங்கள் பேசினீங்கன்னா, நீங்கள் என்ன சார் யோசிக்கிறீங்க நீங்கள்? உங்கள் மைண்டில் என்ன இருக்குது? பொண்ணுங்களை பற்றி மைண்டில் உங்களுக்கு என்ன இருக்குது? அவர் பேசின கருத்தை நீங்கள் ஏற்றுக்கிறீங்களா? சார், உங்கள் கட்சியில் இருக்கிறவங்கள எத்தனை பேரை காளியம்மாள் அப்படிங்கிறவங்கள எவ்வளோ தரம் தாழ்ந்து பேசிக்கிறாங்க தெரியுமா சார்? அதை என் காதால் கேட்டிருக்கேன் சார் நான். சரிங்களா சார்? அப்போ கூட நீங்கள் எந்த ஒரு கண்ணமும் தெரிவிக்கல சார் நீங்கள். அப்படி இருக்கும்போது மற்றவங்க கட்சி யாரை வேணா இருக்கட்டும், அவங்க தானே போன வாட்டி உங்களுக்கு ஓட்டு போட்டிருப்பாங்க. அந்த பெண்கள் தானே உங்களுக்கு ஓட்டு போட்டிருப்பாங்கள்ல. அவங்கள பற்றி ஏன் சார் நீங்கள் ரசிகர் கூட்டம் என்னென்னமோ பேசுகிறீங்க? சரிங்களா? இருக்கட்டும், ரசிகர் கூட்டமாகவே இருக்கட்டும், எனக்கு பிரச்சனை கிடையாது எனக்கு. ஆனால் என் தங்கச்சியும் விஜய் ரசிகர் தான். எனக்கு பேசணுன்னு எனக்கு கோவம் வருது எனக்கு. சரிங்களா? உங்களுக்கு தெரியுமா இல்லையான்னு தெரில. உங்கள் சொந்தக்காரவங்க, உங்கள் பிள்ளைங்க யாராவது ஒரு பெண் பிள்ளைங்க யாராவது ஒருத்தவங்க இருந்திருந்தாங்கன்னா, அவங்களுக்கு விஜயோட ரசிகர்களாக இருந்திருந்தாங்கன்னா, அவங்கள இந்த ஒரு வார்த்தையை சொல்லி இவர் பேசுகிறாரு, பொன்ராஜுன்றவர் பேசுகிறாரு. சரிங்களா? அவர் வாய் தவறி பேசினா எது தவறி பேசினாரு தெரில எனக்கு. பேசிட்டாரு. அப்போ உங்களுக்கு கோபம் வரலையா சார் உங்களுக்கு? அவரை பற்றி பேசாமல் சம்மந்தமே இல்லாமல் என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்கீங்களே சார். போன எலெக்ஷன் நான் உங்களுக்கு ஓட்டு போட்டேன் சார் 2021. எனக்கு அதுதான் சார் மனசு கஷ்டமாகுது.